السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பித்து அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நாயகனே, நீங்கள் மிக உயர்தரமான நற்குணத்திலே நீங்கள் அமைந்திருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லித் தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் நேரத்திலே இப்படி சொல்வார்கள்: உலகத்திலே யார் இறையச்சத்தோடு வாழுகின்றார்களோ, இன்னும் நற்குணத்தோடு வாழுகின்றார்களோ, அந்த மக்கள் தான் அதிகமான முறையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை சிறப்பித்து சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை பார்க்கின்றோம். எண்ணிவிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகத்திற்கு ஒரு சஹாபி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய பக்கத்தை வீட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நிறைவான அமல்களை செய்கின்றார். அந்த பெண்மணி நிறைய தொழுகின்றார், ஜக்காத் கொடுக்கின்றார், நிறைய நோன்புகளை வைக்கின்றார், நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பக்கத்து வீட்டை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் நாவின் மூலமாக, செயலின் மூலமாக, எண்ணத்தின் மூலமாக பலவிதமான நற்குணத்திற்கு மாற்றமான வாழ்க்கை அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பெண்மணி அவருடைய குணத்தை பற்றி நீங்கள் பார்க்கும் நேரத்திலே இந்த பெண்மணி எப்படி இருப்பார்கள் என்பதாக கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொல்கின்றார்கள்: தோழர்களே, அந்த பெண்மணி நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இன்னொரு பெண்ணை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகின்றது. அந்த பெண்மணி சாதாரணமான நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார், சின்ன சின்ன காரியங்களை செய்கின்றார். ஆனால் அந்த பெண்மணி எந்த நிறைவான தான தர்மங்களையும் செய்வது கிடையாது. அந்த பெண்மணி செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாம் சாதாரணமான சின்ன வெண்ணெய் கட்டி இருக்கின்றது. அந்த கட்டியை அந்த பெண்மணி தர்மமாக வழங்குகின்றார். அந்த பெண் வழங்கக்கூடிய சாதாரணமான வெண்ணெய் கட்டி, சின்ன கட்டியை அந்த பெண்மணி தானமாக வழங்குகின்றார். அந்த பெண்மணி எப்படி இருப்பார்கள், அந்த பெண்மணியுடைய முடிவு என்ன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக சொல்கின்றார்கள்: அந்த பெண்மணி சொர்க்கத்தை பெறக்கூடிய நற்பாக்கியம் பெற்றவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள். உலகத்திலே ஒரு மனிதன் எந்த நற்குணத்தோடு வாழ்கின்றான் என்பதை வைத்துதான் அந்த மனிதன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதை தீர்மானிக்கப்படும் என்பதை சொல்லி காண்பிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் நற்பாக்கியவானா அல்லது தீமையான குணத்தை படைத்தவனா என்பதை எப்படி தெரிவது என்பதை ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு மனிதன் பிற மனிதரை பார்க்கும் நேரத்திலே சிரித்த முகத்தோடு பழகுகின்றான். இரண்டாவது, அவன் அவரை பார்க்கும் நேரத்திலே நன்மையான விஷயங்களை ஏவுகின்றான், தீமைகளை தடுக்கின்றான். அந்த மனிதன் எல்லா நேரங்களிலேயும் பிறருக்கு துன்புறுத்தல் செய்யாமல் வாழ்கின்றான். இந்த மனிதன் தான் நற்குணத்தை படைத்தவன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எனவே நற்குணத்தை யார் பெற்றிருக்கின்றார்களோ அந்த மக்கள் தான் உயர்தரமான சொர்க்கத்தை பெறுவதற்கு தகுதியான மனிதர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். உலகத்திலே மறுமையினுடைய சந்தர்ப்பங்களிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வின் தர்பாரிலே நிறுத்தாடப்படுவான். அந்த மனிதன் மிக மோசமான ஏழை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வர்ணித்து சொல்லும் நேரத்திலே சஹாபா பெருமக்களிடத்திலே கேட்கிறார்கள், தோழர்களே, அந்த ஏழை யார் தெரியுமா? மிகப்பெரிய கள்ளன் ஆண்டி ஏழ்மையான மனிதன் யார் தெரியுமா என்பதாக சஹாபா பெருமக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கும் சமயத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மனிதன் உலகத்திலே பிற மனிதனுக்கு நோவினை கொடுத்து வாழ்ந்தவன். அவன் செய்த நோவினையின் காரணத்தினால் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய மனிதன் நரகத்திலே செல்லும் அளவுக்குள்ள ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தந்த அந்த செய்தியை பார்க்கின்றோம். அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். இந்த கேள்வியை கேட்பது சுயநலத்தோடு கேட்கின்றார்கள், சுயநலத்தோடு கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி ஒரு கணவனை திருமணம் செய்கின்றார். அந்த கணவர் சில காலங்கள் கழிந்து அவர் இறந்து விடுகின்றார். அந்த பெண்மணி இரண்டாவதாக மற்றொருவரை திருமணம் முடிக்கின்றார். அவரும் சில காலங்கள் கழித்து அவரும் இறந்து விடுகின்றார். மூன்றாவதாக ஒருவரை திருமணம் முடிக்கின்றார். அந்த மனிதரும் இறந்து விடுகின்றார். நான்காவதாக ஒருவரை திருமணம் முடிக்கின்றார். இந்த பெண் மறுமையிலே யாரை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்துக் கொள்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேள்வியாக கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த நான்கு நபர்களே யார் நற்குணத்தை பெற்று உலகத்திலே வாழ்ந்தாரோ அந்த மனிதரை அந்த பெண் மறுமையினுடைய கணவராக தேர்ந்தெடுத்துக் கொள்வார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சொன்ன பதிலை பார்க்கின்றோம். இந்த அம்மையார் கேட்ட கேள்வி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக இந்த பெண்மணி பல திருமணங்களை முடித்திருக்கின்றார்கள். மறுமையிலே உலகத்திலே எனக்கு நல்ல கணவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமைந்து விட்டார்கள். ஆனால் மறுமையிலே எனக்கு யார் வாய்ப்பார்களோ தெரியவில்லையே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கணவராக பெரும்பாக்கியம் இல்லாமல் நாம் போய்விடுவோம் என்ற சுயநலத்தோடு அந்த அம்மையார் கேட்கின்றார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன பதில், யார் நற்குணத்தை பெற்றிருக்கின்றார்களோ அந்த கணவரை மறுமையினுடைய கணவராக அந்த பெண்மணி பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுகின்றார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தந்த அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்திலே ஒரு தடவை கேள்வி கேட்கப்படுகின்றது, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே தர்மம் செய்வது சிறந்தது என்பதாக தாங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். ஒரு மனிதர் தர்மம் செய்யும் அளவுக்குள்ள வசதி வாய்ப்பை பெறவில்லை, அந்த மனிதர் என்ன செய்வது என்பதாக கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக கடினமாக உழைத்து அவர் இன்னும் சில பொருளாதாரங்களை ஈட்டி அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அதற்கான தகுதி தராதரம் அவருக்கு இல்லை, இப்போது என்ன செய்வது என்பதாக கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், அப்படியானால் அவர் பிறருக்கு நன்மையான விஷயங்களை அவருக்கு முடிந்தவரை ஏவிக்கொண்டே இருக்கட்டும் என்பதாக சொல்கின்றார்கள். அதற்கும் வசதி இல்லை, அவருக்கு நன்மையை சொல்லும் அளவுக்குள்ள தகுதி இல்லை, தராதரம் இல்லை என்றால் அவர் என்ன செய்வது என்பதாக கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள், தீமையான விஷயங்களை அவர் எங்காவது பார்த்தால் அதை தடுத்துக் கொள்ளட்டும் என்பதாக, தடுத்து அவரை விட்டும் தீமை நடக்காமல் பாதுகாக்கட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்ல அந்த சஹாபிகள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதற்கும் தீமையை தடுக்கும் அளவுக்குள்ள தராதரம் அந்த மனிதருக்கு இல்லை என்றால் அவர் என்ன செய்வது என்பதாக கேட்கிறார்கள். இடையூறு தரக்கூடிய ஏதாவது பொருட்கள் பாதையிலே இருந்தால் அவர் அதை சரிபடுத்தட்டும், அந்த இடையூறு தரக்கூடிய பொருளை அவர் நீக்கிவிடட்டும், அல்லாஹ் தஆலா தர்மம் செய்த நன்மையை அவருக்கு வழங்குவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சஹாபா பெருமக்கள் மீண்டும் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவரால் தர்மம் செய்ய முடியவில்லை, நன்மையை ஏவ முடியவில்லை, தீமைகளை தடுக்க முடியவில்லை, இடையூறு தரக்கூடிய பொருட்களை அவரால் நீக்க முடியவில்லை, இன்னும் அவர் என்ன செய்யலாம் என்பதாக கேட்கும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யாருக்கும் தீங்கு செய்யாமல் அவர் வாழ்ந்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிவிக்கவர்களே, உலகத்திலே நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பிறருக்கு உபத்திரம் செய்யாமல் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சான்று என்பது மட்டுமல்ல, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கான அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நான் உலகத்தை பிரிந்ததற்கு பின்பாக என்னுடைய உம்மத்திலிருந்து ஒவ்வொரு நற்காரியத்தையும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய நற்காரியத்தை எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது, அவர் செய்யக்கூடிய தீமைகளை
எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. நன்மைகளை உம்மத்திலே ஒரு மனிதர் செய்தால் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகின்றேன், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய சமுதாயத்திலே ஒரு மனிதர் தீமையை செய்துவிட்டால் அந்த தீமையை செய்த மனிதனுடைய அந்த செயல்களை எனக்கு எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நேரத்திலே நான் வருத்தப்படுகின்றேன். நம்முடைய சமுதாயத்திலே இப்படி மனிதர்கள் இன்னும் மாறுகின்றார்களே என்பதாக கடுமையான வருத்தம் அடைகின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஆக மோசமான காரியம் என்ன தெரியுமா? பிறருக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்கள் கிடைக்கின்றது, அதை பார்த்து கொண்டே தெரியாமல் செல்லுகின்றான், தெரியாததை போட்டு செல்லுகின்றான். இந்த செயல் எனக்கு வேதனை தருகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக பள்ளிவாசலிலே ஒரு மனிதன் எச்சில் துப்புகின்றான், துப்பிவிட்டு அந்த எச்சிலை மூடாத வண்ணமாக அதை அப்படியே போட்டுவிட்டு சென்று விடுகின்றான். இந்த நோவினை தரக்கூடிய இந்த பொருள் எனக்கு மிக வேதனையை தரக்கூடிய செயலாக அமைந்திருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்களோடு உரையாடக்கூடிய நேரங்களிலே யாரை பார்த்தாலும் சரி, அவர் உயர்ந்த சஹாபியா, நடுத்தரமான சஹாபியா, தாழ்ந்த சஹாபியா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவரோடு நேருக்கு நேரான முகத்தை பார்த்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவராக பேச்சை முடிக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுபுறத்திலே திரும்ப மாட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சமூகத்திலே ஒரு யூதர் வருகின்றார். அந்த வந்த யூதர் எனக்கு பொருளாதாரத்தை தாருங்கள் என்பதாக மிக கடுமையான குரலோடு மிரட்டும் தொனியோடு அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபிக்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்வதற்கு முன்பாகவே அந்த மனிதர் வந்தவர், அந்த யூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மேனிலே அணிந்திருந்த அந்த சால்வையை நன்றாக பிடித்து முறுக்குகின்றார். அவர் முறுக்கி இருக்கக்கூடிய அந்த இருவையின் காரணத்தினால், முறுக்குவதின் காரணத்தினால் அந்த சால்வையுடைய ஒரு பகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முபாரக்கான உடம்பினுடைய ஒரு பகுதியிலே காயத்தை ஏற்படுத்துகின்றது, இருந்ததற்கான அடையாளம் ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிரித்த முகத்தோடு அவரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தோழரே, இதோ தருகின்றேன், சற்று பொறுமையாக இருங்கள் என்பதாக சிரித்த முகத்தோடு அந்த மனிதரை பார்த்தார்கள். அவரிடத்திலே கடினமாக நடக்கவில்லை என்ற வரலாறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஹதீஸை பார்க்கின்றோம். வெளியிருக்கிறவர்களே, நாளை மறுமையிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே வருவார். அவர் இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள் கூடி இருக்கக்கூடிய சபையிலே சொல்லுகின்றார்கள். அந்த சபையிலே ஒரு கிராமவாசி அமர்ந்திருக்கின்றார். அந்த கிராமவாசியை பார்த்துதான் இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாளை மறுமையிலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே வருவார். வந்தவர் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், யா அல்லாஹ், நான் விவசாயம் செய்ய வேண்டும், விவசாயம் செய்வதற்கான அனுமதியை தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே வேண்டுவார். அல்லாஹ் கேட்பான், நிம்மதியாக சொர்க்கத்திலே இருப்பது உனக்கு திருப்தி தரவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கும் நேரத்திலே அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், மிக நிறைவான திருப்தியோடுதான் சொர்க்கத்திலே இருக்கின்றேன், ஆனால் விவசாயம் செய்ய வேண்டும் போன்று எனக்கு ஆசையாக இருக்கின்றது, அதற்கான அனுமதியை தா என்பதாக மீண்டும் கேட்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து இந்த செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வாதிடக்கூடிய அந்த மனிதர் கடைசியாக திரும்ப திரும்ப அடம்பிடித்து மறுமையிலே விவசாயம் செய்வதற்கான அனுமதியை பெறுவார். அல்லாஹ் அனுமதியை வழங்கி விடுவான். அந்த மனிதன் அந்த பூமியிலே ஒரு விதையை விதைப்பார். விதைத்த அடுத்த நொடியே அவர் விதைத்த அந்த விவசாயத்தினுடைய செடி மிக வேகமாக வளரும். அதிலிருந்து அறுவடை செய்யும் அளவுக்குள்ள தகுதியை பெற்றதாக அந்த செடிகள் வளர ஆரம்பித்துவிடும். மிக அதிகமான கனிகளை தாங்கிய ஒன்றாக அந்த சொர்க்கத்தினுடைய விவசாயம் அவருக்கு அமைந்திருக்கும். அவர் உடனடியாக அறுவடை செய்வார். அல்லாஹ் சொல்வான், மனிதா, நான் தந்த சொர்க்கத்தை விட விவசாயம் செய்வது பிரியம் என்பதாக இடத்திலே கேட்டாய் அல்லவா? அந்த அறுவடையை செய்து அத்தனை பொருளாதாரத்தையும் நீயே வைத்துக் கொள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். அப்படி சொல்லும் நேரத்திலே அந்த மனிதர் அந்த பொருளாதாரத்தை அறுவடை செய்து என்ன செய்வது? உலகமாக இருந்தால் விற்பனை செய்யலாம், சொர்க்கத்திலே அதை என்ன செய்ய முடியும்? அந்த பொருளாதாரத்தை
தன்னகத்திலே வைத்திருந்த அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், மனிதா, மனிதனாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் எல்லா காலங்களிலையும் நான் கொடுத்த நியமத்துகளை விட இன்னும் தேவை என்பதாக போராடி கொண்டிருக்கின்றானே தவிர கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து திருப்திப்படுவதாக எனக்கு தெரியவில்லை. சொர்க்கத்திலையும் கூட அந்த செயல் நடைபெறுகின்றது என்பதாக அல்லாஹ் சொல்வான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து சஹாபாக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபைகளை சொல்கின்றார்கள். அந்த கிராமவாசி சிரித்து விடுகின்றார். சிரித்துவிட்டு அவர் சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், அப்படி சொர்க்கத்திலே விவசாயம் செய்வதற்காக வேண்டி ஒரு மனிதர் வேண்டும் என்றால் அவர் யாராக இருக்க முடியும் தெரியுமா? ஒன்று மக்காவாசியாக குறைஷிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் பேரீத்தம்பரங்களை நட்டுகின்றார்கள், அதன் மூலமாக விவசாயம் செய்கின்றார்கள், அறுவடை செய்கின்றார்கள். ஒன்று மக்காவாசிகளாக குறைஷிகளாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் மதீனாவை சார்ந்திருக்கக்கூடிய அன்சாரிகளாக இருக்க வேண்டும் என்பதாக அந்த சாவி கிராமவாசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிரித்து விடுகின்றார்கள். சிரித்துவிட்டு சொல்கின்றார்கள், அப்படியானால் நீங்கள் என்ன என்பதாக கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், நான் மக்காவாசியும் கிடையாது, மதீனாவாசியும் கிடையாது, நான் கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதன், எனக்கு விவசாயமே தெரியாது என்பதாக அந்த மனிதர் சிரித்துக் கொண்டே சொல்லுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபா பெருமக்கள் எப்படியெல்லாம் பணிவோடு நறுக்குறத்தோடு இருக்கின்றார்கள் என்பதை நினைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சிரித்து விடுகின்றார்கள் என்ற செய்தியை ஹதீஸிலே பதிவு செய்து தரப்பட்டிருக்கிறது. சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே அவர் கிராமவாசி, ஒன்றுமே தெரியாதவர், அவர் சொல்வதை நாம் ஏற்றுக் கொள்வதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக அந்த கிராமவாசியிடம் கூட நெருக்குறத்தோடு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை சஹாபா பெருமக்கள் எல்லாம் இந்த ஹதீஸிலே பதிவு செய்து தருகின்றார்கள். எண்ணி மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முக்கியமான செய்தியை பதிவு செய்வார்கள். ஒரு மனிதர் ஜும்ஆவிற்கு வருகின்றார். ஜும்ஆவிற்கு வரக்கூடிய அந்த மனிதர் சாதாரணமாக இமாம் குத்வாவை ஓதுவதற்கு முன்பாக பள்ளிவாசலுக்குள்ளாக வந்து விடுகின்றார். வந்தவர் இருப்பிடத்திலே அமர்கின்றார். ஜும்ஆவிற்காக வேண்டி கத்தீப் வந்துவிட்டார், இமாம் வந்துவிட்டார். அவருடைய பிரசங்கத்தை குத்பாவை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஆனால் ஒரு மனிதர் அவர் என்ன செய்கின்றார் என்றால் ஜும்ஆவிற்கு தாமதமாக வருகின்றார். தாமதமாக வந்த அந்த மனிதர் ஒவ்வொருவருடைய பிடரியையும் தாண்டி கொண்டே வருகின்றார். தாண்டி வந்து கடைசியிலே முதல் சப்பிலே அமர்கின்றார். யாருடைய பிடரியையும் தாண்டாமல் சாதாரணமாக முறுக்கூட்டியே வந்து அமர்ந்து விடுகின்றார்களோ அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார். இந்த ஜும்ஆவிலிருந்து அடுத்த ஜும்ஆ வரை அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அந்த ஹதீஸ்களை பார்க்கின்றோம். இந்த ஹதீஸிலிருந்து முஹத்திஸீன்கள் ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஞானவான்கள் சொல்லித் தருவார்கள், ஜும்ஆவிற்கு வந்துவிட்டால் முற்கூட்டியே அமர்ந்து விட வேண்டும், இடைவெளி இல்லாமல் அமர வேண்டும். இடைவெளி விட்டால் பிறர் தாண்டி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தப்படும். ஜும்ஆவிலே யார் பிந்தி வருகின்றார்களோ அவர்கள் தாண்டி வரக்கூடாது. அதிலே பிறருடைய பிடரியை தாண்டி வரும் நேரங்களிலே அவர்களுக்கு நோவினை ஏற்படுகின்றது. இது நற்குலத்தை சார்ந்த செயல் கிடையாது என்பதாக சொல்லி தந்துவிட்டு யார் அப்படி தாண்டி வருகின்றார்களோ அவருடைய ஜும்ஆ என்பது அடுத்த வாரம் வரை பாவம் மன்னிக்கப்படக்கூடிய பட்டியலிலே இடம்பெறாது என்பதாக முஹத்திஸீன்கள் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே பிறருக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நோய்களை தரக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு வாழ்வது என்பது நற்குணம் என்பதாக மார்க்க மேதைகள் சொல்லித் தருகின்றார்கள். நற்குணத்தோடு யார் வாழுகின்றார்களோ, இறையச்சத்தோடு யார் வாழுகின்றார்களோ அந்த மனிதர்கள் சொர்க்கத்திலே நிறைய இருப்பார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸிலே சொல்லித் தருகின்றார்கள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உடைய குணங்களை அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே வஇன்னக லஅலா ஹுலுகின் அலீம், நபியே நாயகனே, நீங்கள் உன்னதமான உயர்வான நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். எனவே உலகத்திலே வாழும் காலம் முழுக்க
நற்குணத்தோடு வாழ்ந்து அல்லாஹ் ரசூல் பிரியப்படக்கூடிய உயர்தரமான வாழ்க்கை வாழக்கூடிய தௌஃபீக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக. தீமையான குணங்கள், தீமையான சிந்தனைகள், தீமையான செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய சீதேவிகளாக வழிமார்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்திருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி